அந்த பொண்ணு போஸ்ட் மாஸ்டர் பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லவன் நினைச்சு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை கேட்டு தினமும் அந்த பொண்ணை சித்திரவதை பண்றான். அது மட்டும் இல்ல, வயசானவர்னு கூட பார்க்காம ரவுடியை கூட்டிட்டு வந்து அடிக்க வரான். ஆமா தம்பி, கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டா ஏதோ என்னால முடிஞ்சதையெல்லாம் செஞ்சேன். மேலும் மேலும் கேட்கிறான், என்னால முடியல. அதுக்காக பொண்ணை கொண்டாந்து வீட்டுல விட்டா. ஏப்பா நீ செஞ்சது சரியான்னு கேட்டேன், அதுக்கு ஆளை வச்சு என்ன அடிக்க வர்றான் தம்பி. அத பொறுக்க மாட்டாம தான் தம்பி அவங்கள அடிச்சது. இத பாருப்பா, கல்யாணம் ஆம்பளைக்கு சொத்தே அவன் பொண்டாட்டி தான். அவன் கொண்டு ஒரு வரதட்சணை இல்ல. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவனுக்கு இதே நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? என்னைக்கு ஒரு ஆம்பளை உணரானோ பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க மாட்டான். உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொல்ல, இதை நீ உணர்ந்தா போதும். பா, பொண்டாட்டி கூட்டு போ. ஐயா, இந்த பிரச்சனை இதுக்கு மேல வளர்க்காதீங்க. கண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. சரிப்பா, வாங்க. புது மாப்பிள்ள உட்காருங்க, கூச்சப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலிதான். விஜய், மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. வாங்க வாங்க. தங்கச்சி, எல்லாரும் காபி கொண்டு வாமா. முறைப்படி பேசி நிச்சயம் பண்ண பையனை கூட்டியார சொன்னீங்க. அதனாலதான் நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா பையனுக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு யாருமே இல்ல. தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறம் முடிச்சுக்கலாம். கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா? அடுத்தவங்க உணர்வை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என் நிச்சயதார்த்த அன்னைக்கு கூட நானும் இப்படித்தான் பண்ணேன். சொன்னாங்க, பொண்ணு கையை பிடிக்கிறதா மாமியார் கையை பிடிச்ச. மாப்பிள்ளையோட சீர் இது. பையனுக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். கூட பிறக்காத அக்கா நான் ஒருத்தி இருக்கேன். ஏய், பாய எடுத்து போட்டு வருஷத்தெல்லாம் வைங்கடி. அப்படியே எனக்கு ஒரு சேரும் போடுங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோம். தள்ளு. என்ன பெரிய வீட்டு பொண்ணு இந்த அதிகாரம் பண்ணுது? யோ, என்னதான் பெரிய வீட்டு பொண்ணா இருந்தாலும் சின்ன வீட்டு விஜய் தனையா சைடு வாங்குது. ஓ, கதை அப்படி போகுதோ? எனக்கு நிச்சயப்பட்ட அன்னைக்கு கூட என்ன இதே மாதிரி பொண்ணு வந்ததா? யார்த்த கதை விடுற? போயா. ஒன்னா எனக்கு எனக்கு போயா. மாப்பிள்ளைய பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என் தம்பி ஒரு சின்ன கையெழுத்து போட்டா மாசம் 2000 ரூபாய் வீட்டு கதவை தட்டி டான்னு வந்து விழும். அப்பேற்பட்ட என் தம்பிக்கு பொண்ணோட அண்ணன் என்ன சீர் செய்ய போறீங்க? அதான் என் தங்கச்சியை கொடுக்கறேன்ல. தங்கச்சிய கொடுக்கறீங்களா? இதுக்கு தான் மீட்டருக்கு மேல காசு வாங்குறவங்க கிட்ட எல்லாம் சம்மந்தம் வச்சுக்க கூடாதுங்கிறது. என்னமோ என் தம்பி உங்க தங்கச்சி மேல ஆசைப்பட்டுட்டான். அது இருக்கட்டும், உங்க தங்கச்சி பேர்ல இந்த காடு கழனி நிலம் போலன்னு சொல்றாங்களே, இதுல ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? அது கூட இல்லையா? சுத்தம். இந்த குடும்பத்துல என் தம்பி எப்படிதான் சமாளிக்க போறானோ தெரியல. என்னையா என் முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்தது இல்லாம கால் மேல கால் அதிகாரம் பண்றியா? இப்படித்தான் ஏன் நிச்சயதார்த்தத்திலேயே. என்ன இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்ன ஒரே ஏத்திருவேன். அண்ணா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. யார் கல்யாணத்துக்கு அப்புறம்? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம்? என்னது? இப்பதான் நிச்சயமே ஆக போகுது, அதுக்குள்ள கல்யாணமா? கல்யாண பொண்ணே கேட்டுக்க, இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க. கல்யாண பொண்ணே கேட்டுக்க, இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க. முன்னோர்கள் வாழ்ந்ததை பார்த்துக்க, நம்ம மண்ணோட பெருமையை காத்துக்க. நீ பூவோடும் பொட்டோடும் 100 ஆண்டு வாழ்க. கல்யாண பொண்ணே கேட்டுக்க, இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க. முன்னோர்கள் வாழ்ந்ததை பார்த்துக்க, நம்ம மண்ணோட பெருமையை காத்துக்க. நீ பூவோடும் பொட்டோடும் 100 ஆண்டு வாழ்க.
கல்யாண பொண்ணே கேட்டுக்க இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க. சாமக்கோழி கூவும்னு நீ முழிச்சு பார்க்கணும், தாலிய கட்டில் வச்சு காக்கணும், நீராடணும் பூச்சூடணும், வாசலுக்கு நிர்ணயிச்சு வாழ்வரசி கோலமிட்டு வருகிற லட்சுமிய தாங்கணும், புது வாழ்விலே சுகம் கூடணும், சாமிக்கெல்லாம் பூ போட்டு சாம்புராணி காக்கணும், கட்டி முட்டி தேச்செடுத்து சமையல் வேலை பார்க்கணும், அவள் தேவதை ஒரு தோபதை என அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உன்னை பத்தி பேசணும். கல்யாண பொண்ணே கல்யாண பொண்ணே கேட்டுக்க இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க. மாமனார மாமியார சாமி போல மதிக்கணும், மகளென அவர் உன்னை வாழ்த்தணும், அந்த காட்சியை நான் பார்க்கணும், மாலையிட்ட கணவனின் சேவைகளை செய்து வைத்து மந்திரி போல காக்கணும், உன் தாய் வழி புகழ் சேர்க்கணும், கோடி கோடி வந்தாலும் ஆணவன் தான் கொள்ளாது, வாழப்போகும் பெண்களுக்கு வாயி நீளக்கூடாது, சந்தேகமும் பெண் கோபமும் சம்சாரி வாழ்வுக்கு எப்போதும் ஆகாது. கல்யாண பொண்ணே கல்யாண பொண்ணே கேட்டுக்க இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க, முன்னோர்கள் வாழ்ந்ததை பார்த்துக்க, நம்ம மண்ணோட பெருமையை காத்துக்க, நீ பூவோடும் பொட்டோடும் நூறாண்டு வாழ்க. கல்யாண பொண்ணே கேட்டுக்க இந்த அண்ணாவின் வார்த்தையை ஏத்துக்க. நில்லு. என்னங்கய்யா? அங்க இன்னொரு ஆம்லெட் போடு. போ சாப்பிடு. ஐயா யாராவ? நாங்க தாங்க ராமு சூப்பன் குப்பன் எல்லாம் வந்திருக்கோங்க. 3 நாளா ஒரே மழைங்கோ, காடு கணிக்கு எதுவும் போலங்க, பொண்டாடி பிள்ளைங்களா பசியில துடிக்குதுங்க. ஐயா தான் ஏதாவது உதவி செய்யணுங்க. அப்படியே பின்பக்கமா போய் கேஷியர் கிட்ட நான் சொன்னேன்னு ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றிங்கோ. அப்பா அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து கேஷியர் கிட்ட பணம் வாங்கிக்கலாமே. அதோ மூலையில இருக்குது. என்னம்மா தொடப்பு கட்ட? நீ வெளியே போயிட்டு வரும்போது வாசல கைட்டு வர்றது என்ன? செருப்பு. தொடப்பத்தை இங்கேயும் செருப்ப பூஜை ரூம்ல வைக்க முடியுமா? அது எப்படிப்பா முடியும்? அதே மாதிரி தான் யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். ஏய் இங்க வாடி. ஐயா உட்கார அப்படி. நான் எப்படிங்க உங்க முன்னால உட்கார்றது? உட்கார அப்படி. வேண்டாங்கய்யா. பாத்தியாமா, படிப்பறிவு இல்லாத இவளுக்கு தெரியற இங்கதான் கூட உனக்கு தெரியலையே. எவ்வளவு செலவு பண்ணி உன்னை படிக்க வச்ச, என்னமா பிரயோஜனம்? நீ போக தகுதி இல்லாத இடத்துக்குலாம் போற, பேச அருகதை இல்லாதவங்கிட்ட எல்லாம் பேசுற. அப்பா எல்லாம் எனக்கு தெரியுமா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவது உன் மனசை மாத்திக்கவே நினைக்கிறேன். அப்படி மாத்திக்கலன்னா